Why Cry, Speak. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, July 14, 1963 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. முறையிடுகிறது என்ன சொல். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Amram's prayer was just exactly with the scripture. அம்ராமின் ஜெபமும் சரியாக வேத வாக்கியங்களுடன் ஒத்ததாக அமைந்திருந்தது. Their prayers is with the promised word. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வார்த்தைக்கேற்றபடி அவர்களுடைய ஜெபங்களும் இருந்தன. God promised at that time to do it. அந்த நேரத்தில் அதை செய்வதாக தேவன் வாக்களித்திருந்தார். They prayed for it, and here was a proper child born. அவர்கள் அதற்காக ஜெபம் செய்தனர். ஆகவே இங்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. And they watch. Oh, how I love this. ஆகவே அவர்கள் கவனியுங்கள், ஓ இது எனக்கு எவ்வளவாய் பிடிக்கும். See, in the hour that Pharaoh was putting to death all the children. See? பாருங்கள், அந்த நேரத்தில் எபிரேய குழந்தைகளை பார்வோன் கொன்று கொண்டிருந்தான். பாருங்கள், Putting them to the sword, the Gardenian sword. பட்டயத்தால், காவலர் பட்டயத்தால் அவர்களை கொன்றான். They stabbed these little children to death, fed them to the crocodiles, the little bodies. இந்த சிறு பிள்ளைகளை அவர்கள் குத்திக் கொன்று அந்த சிறு சரீரங்களை முதலைகளுக்கு இரையாக கொடுத்தனர். Until the crocodiles were perhaps fat upon the bodies of Hebrew children. எபிரேய பிள்ளைகளின் சரீரங்களை தின்றதால் முதலைகள் கொழுத்து போயிருந்தன. But the Bible said that the parents did not fear Pharaoh's command to kill the children. ஆனால் மோசேயின் பெற்றோர் பிள்ளைகளை கொல்லும்படியான பார்வோனின் கட்டளைக்கு அஞ்சவில்லை என்று வேதம் கூறியுள்ளது. They weren't scared because they seen something in this baby. To begin with, they saw it. அவர்கள் பயப்படவில்லை, அவர்கள் பயமடையவில்லை. ஏனெனில் அவர்கள் துவக்கத்திலேயே ஏதோ ஒரு காரியத்தை இந்த குழந்தைக்குள் கண்டனர். அவர்கள் அதை கண்டனர். This was the answer of prayer. அதாவது இது ஜெபத்திற்கான பதில் என்பதை அவர்கள் கண்டனர். Now Moses had all this as a background. So Moses knew he was sent for the very purpose to deliver the children of Israel. ஆகவே இப்பொழுது மோசே இவை யாவையும் ஒரு பின்னணியாக கொண்டிருந்தான். எனவே இஸ்ரவேல் புத்திரரை மீட்கும்படியான நோக்கத்திற்காகவே அவன் அனுப்பப்பட்டான் என்று மோசே அறிந்திருந்தான். See, all the background is heaps up. எல்லா பின்னணிகளும் ஒருங்கே சேர்வதை கவனியுங்கள். When you get anything and can bring the Bible saying this is going to happen, here it happens. நீங்கள் எந்த காரியத்தையாவது பெற்றுக்கொள்ளும் போது வேதத்தை கொண்டு வந்து இது சம்பவிக்கப் போகிறது, இங்கே இது நிறைவேறுகிறது, This is going to be at that time, here it happens. இது அந்த நேரத்தில் சம்பவிக்கப் போகிறது, இதோ அது சம்பவிக்கிறது. This is going to be at a certain time, there it happens. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இது சம்பவிக்கப் போகிறது, இதோ அது சம்பவிக்கிறது. Then it all accumulates together and draws a picture for us. பிறகு அவையெல்லாம் ஒன்றாக இணைந்து நமக்கு ஒரு காட்சியை சித்தரித்து காண்பிக்கின்றன. Oh, how this tabernacle this morning. ஓ இந்த கூடாரத்தில் இந்த காலையில் எப்படியாய், How we people of this hour, Brother Neville. இந்த மணி நேரத்தில் மக்களாகிய நாம் எப்படியாய், சகோதரன் நெவில், As we see the gray striking her hair and her shoulders stooping. நாம் முதிர் வயது அடைந்து தலைமுடி நரைத்து நமது தோள்கள் சரிந்து போவதை காண்கிறோம். When we see the world weaving and rocking as it is, and how we can look around and see the promises drawing nigh. உலகமும் நிலை தவறி தடுமாறிக் கொண்டிருப்பதையும் நாம் கண்டுபிடுகிறோம். அதே சமயத்தில் நாம் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்து வாக்குத்தத்தம் நெருங்கி வருவதையும் நாம் காண்கிறோம். I think many times if someone could just bounce into it at once and wouldn't understand it, or would understand it rather. நான் அநேக சமயங்களில் நினைப்பதுண்டு, யாராவது ஒருவர் அதற்குள் முழு நம்பிக்கையோடு உடனே பிரவேசிக்க கூடுமானால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இல்லை, அவர்கள் அதை புரிந்து கொண்டு சரியாக கூறினால் come into it at once, it would almost send you to eternity. உடனே அதற்குள் வரும்போது அது உங்களை கிட்டத்தட்ட நித்தியத்திற்கு அனுப்பிவிடும். Just with such a rapturing thing and never know it. எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று அப்பேற்பட்ட காரியத்திற்கே அனுப்பிவிடுமே, அதை ஒருபோதும் அறிந்து கொள்வதில்லை. Just all break through the things that we have seen and know and understand and all bouncing at one time. ஓ நாம் கண்டு அறிந்து
புரிந்து கொள்ள காரியங்களினூடாக செல்லும் போது ஒரே நேரத்தில் எல்லோருமே துள்ளி குதிப்பர். The man or the woman, boy or girl would just probably lift up their hands and say, "Let's go, Lord Jesus," you see. மனிதனோ அல்லது ஸ்திரீயோ, பையனோ அல்லது பெண்ணோ அநேகமாக அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசுவே நாங்கள் செல்வோம் என்று கூறுவார்கள். நீங்கள் பாருங்கள். Oh, how the hour is so close. எப்படியாய் அந்த வேளை மிகவும் அருகாமையில் உள்ளது. Moses, knowing that he was born for that purpose, looked out of the windows and watched them Hebrews as a toil. மோசே தான் பிறந்த நோக்கத்தை அறிந்தவனாய் எபிரேய பிள்ளைகள் அடிமைகளாக உழைப்பதை ஜன்னல் வழியாக நோக்கி பார்த்து கவனித்து வந்தான். Look back here in the scripture and it said, "And they shall sojourn 400 years, see, but I will bring them out with a mighty hand." அவன் உடனே வேதாகமத்தில் நோக்கி பார்த்து அதில் அவர்கள் 400 ஆண்டுகள் பரதேசியாக இருப்பார்கள் பாருங்கள், ஆனால் அவர்களை ஒரு பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வருவேன் என்று எழுதப்பட்டிருந்ததை கண்டான். Then when he comes back after a commission, anointed, know that he was born in his faith. அதன் பின்னர் அபிஷேகிக்கப்பட்டு ஒரு கட்டளையை பெற்று அவன் பிறந்ததை அறிந்தவனாய் திரும்பி வரும்போது அவனுடைய விசுவாசத்தினால், Look, by faith he saw those people and know they were the children of God, cause the word said so. நோக்கி பார்த்து விசுவாசத்தினால் அவனது ஜனங்களை கண்டு அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருந்தனர் என்பதை அறிந்து கொண்டான். ஏனென்றால் உலகம் வார்த்தை அவண்ணமாய் கூறியிருந்தது. They wasn't of the world. It wasn't like the rest of them. They were different. அவர்கள் இவ்வுலகை சார்ந்தவர் அல்ல, மற்றவர்களைப் போலவும் அவர்கள் இல்லாதிருந்தனர். அவர்கள் வித்தியாசமானவர்களாய் இருந்தனர். And they were cranks and fanatics to the high clamor of Egypt. அவர்கள் உயரிய எகிப்தின் ஆடம்பரத்தின் மத்தியில் அவர்கள் பைத்தியக்காரர் போலவும் தீவிர மதவெறி பிடித்தவர்கள் போலவும் காணப்பட்டனர். And he was to be the son of Pharaoh, taking the kingdom over. And next, மோசேயோ பார்வோனின் குமாரனாக இருந்தான். அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக அரசாட்சி செய்ய வேண்டியவனாக இருந்தான். But there was something down in him, a real faith that looked not at those things, the glamour that he was to inherit. ஆனால் அவன் ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள் இருந்த காரணத்தால் ஒரு உண்மையான விசுவாசம் அவன் சுதந்திரிக்க வேண்டிய எகிப்தின் ஆடம்பரங்களையும் அந்த காரியங்களையும் அவன் நோக்கி பார்க்கவில்லை. He looked at the promise of God and he knew that the time was drawing nigh. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை கண்டு அது நிறைவேறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது என்பதை அறிந்திருந்தான். And what that man must have thought of, I want to talk it over with him someday when I meet him on the other side. ஆகவே அந்த மனிதன் என்ன நினைத்து பார்த்திருக்க வேண்டும் என்றாவது ஒரு நாளிலே நான் மறுகரையில் அவனை சந்திக்கும் போது அவனிடம் அதை குறித்து பேச விரும்புகிறேன். You say crazy, but no, it isn't. நீங்களோ சகோதரனே அது பைத்தியக்காரத்தனமாயிற்றே என்று கூறலாம். இல்லை, அது அவ்வாறில்லை. I'm going to meet him by the grace of God. தேவ கிருபையால் நான் அவனை சந்திக்கத்தான் போகிறேன். Yes, sir. I'll talk to him someday. Moses himself. ஆமையா, மோசேயிடமே என்றாவது ஒரு நாள் நான் அவனிடம் பேசுவேன். And how I would like to ask him just how, when he's seen his preparation, how the frustration. அப்பொழுது நான் இதை குறித்து அவனோடு உரையாடுவேன். அவன் தன் ஆயத்தத்தை கண்டபோது அது எவ்விதம் இருந்தது என்று நான் அவனை கேட்க எவ்வளவாய் விரும்புகிறேன். எப்படிப்பட்ட கலக்கத்தை ஏற்படுத்த. The devil said, "Oh, the people ain't going to believe you. Oh, there's nothing to that." அதாவது சாத்தான் ஜனங்கள் உன்னை நம்ப போகிறதில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறியிருப்பான். But when that seed come to life up there, something struck him. And he knew there's something's going to take place. ஆனால் அவனுக்குள் புதைந்திருந்த வித்தின் மேல் ஒளிப்பட்டவுடன் அது உயிர் பெற்றது. ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகின்றது என்று அவன் அறிந்து கொண்டான். He knew, looked at the clock and seen what time it was. அவன் அறிந்து கொண்டான். கடிகாரத்தை பார்த்தவுடன் அது என்ன நேரமாக இருந்தது என்பதை கண்டு அவன் அறிந்து கொண்டான். And he knew, and how he must have thought as he watched. அவன் அதை கவனித்த போது அதை குறித்து அவன் எப்படிப்பட்ட சிந்தை கொண்டிருக்க வேண்டும். Now, when he got all this together, all this great thing that he's seen, அவன் இவை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து அவன் கண்ட இந்த மகத்தான எல்லா காரியங்களையும் கண்டபோது, the scripture time, the prayer of his mother and his father, and he was born a peculiar birth, an odd child. வேதத்தின் படியான நேரம், அவனுடைய தாய் தந்தையின் ஜெபம், ஆகவே அவன் விசித்திரமான பிறப்பை கொண்ட ஒரு வினோதமான பிள்ளையாக இருந்தான் என்பதையும் அறிந்து கொண்டான். And all along there been something way down in him. ஆகவே காலமெல்லாம் ஏதோ ஒன்று அவனுக்குள் இருந்து கொண்டிருந்தது. And now he slips off and tries to think he'd take his military training from his school and deliver the children, and that failed. ஆகவே இப்பொழுது அவன் மெல்ல நடுவிச் சென்று தன்னுடைய பள்ளியில் ராணுவ பயிற்சி பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முயற்சித்தான். அது தோல்வியடைந்தது.
Then he goes up into the wilderness and marries a lovely Ethiopian girl, and they had a little boy named Gershom. பின்னர் அவன் வனாந்திரத்துக்கு சென்று ஒரு அழகான எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் செய்தான். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். One day while tending the flock, all at once he seen a bush up on top of the mountain burning. ஒரு நாள் அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் மலையின் உச்சியில் உள்ள புதர் திடீரென்று பற்றி எரிகிறதை கண்டான். And he went up there. ஆகவே உடனே அவன் மேலே சென்றான். And not an intellectual, not an imagination, not a delusion, of optical delusion. அது ஒரு அறிவாற்றல் அல்ல, கற்பனை அல்ல, ஒரு வஞ்சனை அல்ல, ஒரு மாயையான தோற்றம் அல்ல. But in him there was the God of Abraham. ஆனால் அவனுக்குள் அங்கு ஆபிரகாமின் தேவன், in a light, a pillar of fire, back in a bush. ஒரு ஒளியில், ஒரு அக்கனி ஸ்தம்பமாய், ஒரு புதரில் இருப்பதை கண்டான். That fire, like waves going out, but it didn't bother the bush. And the voice of the Scripture, the voice of God, spoke to there and said, அது அக்கினி அலைகள் செல்வது போல் காணப்பட்டது. ஆனால் அது புதரை சேதப்படுத்தவில்லை. அங்கிருந்து வேதத்தின் சத்தம், தேவனுடைய சத்தம் பேசி, I have chosen you. You are the man. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயே அந்த தெரிந்து கொண்ட மனிதன். I raised you up for this purpose. I'm proving to you here by signs you're going down to deliver the children because my words got to be fulfilled. இந்த நோக்கத்திற்கென உன்னை நான் எழுப்பியிருந்தேன். அதை அடையாளங்களால் உனக்கு இங்கேயே நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இறங்கி சென்று இஸ்ரவேலரை விடுவிக்கப் போகிறாய், ஏனெனில் என் வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றார். Oh, his word of this day's got to be fulfilled. ஓ, அவ்வாறே இந்நாளுக்கான அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். We're living in the hour. நாம் அந்த நேரத்தில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். No matter what anyone else says, the word has to be fulfilled. யார் என்ன கூறினாலும் பரவாயில்லை, வார்த்தையானது நிறைவேறித்தானாக வேண்டும். Heavens and earth will pass away, but not his word. வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. Now, when Moses got all this together and seen by every direction, it anointed his faith. இப்பொழுது மோசே இவை அனைத்தையும் ஒருங்கே இணைத்து எல்லா திசைகளிலும் நோக்கின போது அவன் விசுவாசத்தை அது அபிஷேகித்தது. Amen. Oh my! What a thought! ஆமென். ஓ, என்னே ஒரு ஆலோசனை. This itself seeing the scripture pointing right straight to what it was. வேதவாக்கியம் அது என்ன என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தாலும், In the speaking of God and the evidence of it there, it anointed what faith he had in him to go to work. தேவன் பேசிக் கொண்டிருந்ததையும் அங்கே அதனுடைய சாட்சியத்தையும் அவன்தானே அதை காண்கையில் அவன் கிரியை செய்யும்படியாய் அவனுக்குள் என்ன விசுவாசத்தை கொண்டிருந்தானோ அதை அது அபிஷேகித்தது. What ought it to do to us? அது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? We need a repentance. We need a revival. நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். நமக்கு ஒரு எழுப்புதல் அவசியம். I'm saying myself. I need a shaking. I need something. எனக்கும் அதை கூறிக்கொள்ளுகிறேன். பாருங்கள், எனக்கு ஒரு குலுக்குதல் தேவையா இருக்கின்றது. எனக்கு ஏதோ ஒன்று அவசியமா இருக்கிறது. I said I was speaking to myself this morning, or about myself. I need a awakening up. நான் இந்த காலையில் எனக்கே நான் கூறிக்கொள்ளுகிறேன். இல்லை, என்னை குறித்தே பேசிக் கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு விழிப்பு தேவையா இருக்கிறது. And when I think of that great evidence, everything so perfectly laid out there, அந்த மகத்தான அத்தாட்சியை குறித்து நான் எண்ணுகையில் எல்லா காரியங்களிலும் சரியாக பரிபூர்ணமாக அங்கு வைக்கப்பட்டிருந்தது. and it anointed the faith of Moses, and he seen there was nothing. அது மோசேயினுடைய விசுவாசத்தை அபிஷேகித்தது. எனவே அப்பொழுது அவன் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்தான். Here he run from Egypt. Actually he could start a mutiny or something. இங்கே அவன் எகிப்தை விட்டு ஓடி போகின்றான். அவன் ஒரு கலவரத்தை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை துவங்கி இருக்க முடியும். And he could rose up and start a revolutionary in Egypt and could have took an army and fought. அவன் எழும்பி எகிப்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கி இருக்க முடியும். அவன் படையை திரட்டி சண்டையிட்டிருக்க முடியும். But you see, it had many thousands on his side. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் பக்கத்தில் ஆயிரம் பேர் இருந்தனர். But instead of that, he was scared to even do that with armies on his side. ஆனால் அதற்கு பதிலாக
அவன் பட்சத்தில் இருந்த சேனைகளோடு அதை செய்யக்கூட பயப்பட்டான். But now, here he comes back 40 years later, 80 years old, with only a stick in his hand. ஆனால் இப்பொழுது இங்கே 40 ஆண்டுகள் கழித்து 80 வயதுடையவனாய் ஒரு கோலை மாத்திரம் ஏந்தி அவன் திரும்பி வருகிறான். Why? ஏன்? What was burning down in his heart had become a reality. அவன் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது தத்ரூபமான நிலையடைந்து விட்டது. He was anointed then. அப்பொழுது அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். And he knowed he had, thus saith the Lord. அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். There was nothing going to stop him now. இப்பொழுது அவனை எதுவும் தடுத்து நிறுத்தப் போவதாய் இருக்கவில்லை. He needed no army. அவனுக்கு ராணுவம் தேவைப்படவில்லை. God was with him. That's all he needed. தேவன் அவனோடு கூட இருந்தார். அது மாத்திரமே அவனுக்கு அவசியமாயிருந்தது. God with him. தேவன் அவனோடு கூட இருப்பது. Oh, when you know God has sent you to do a certain something. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய தேவன் உங்களை அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது, and you see it moving up there, this isn't nothing can take its place. That's all. Amen. அது நிறைவேறும் சமயம் வருவதை நீங்கள் காணும்போது வேறொன்றும் அந்த ஸ்தானத்தை பறித்துக் கொள்ள முடியாது, அவ்வளவுதான். I remember times when the Lord has told me about certain things that's going to happen, and then I move up and see it laying right there. What a feeling. சில சமயங்களில் கர்த்தரிடம் குறிப்பிட்ட காரியங்கள் நடைபெறுவதை குறித்து என்னிடம் கூறியுள்ள நேரங்களை நான் நினைவு கூர்ந்து அதன் பின்னர் நான் சென்று அது அங்கே இருப்பதை நான் காண்கிற நேரங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். எப்படிப்பட்ட அது என்ன ஒரு உணர்வு! The situation's already under control. That's all. See? சூழ்நிலை ஏற்கனவே கட்டுக்குள் உள்ளது, அவ்வளவுதான். Because God said so. ஏனெனில் தேவன் அவண்ணமாய் கூறினார். I remember, many of you remember about the little boy been raised up in Finland. பின்லாந்தில் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த சிறு பையனை குறித்து உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And then from the dead been killed by an automobile. அவன் ஒரு மோட்டார் வாகனத்தில் கொல்லப்பட்டு மரித்து போனான். And I stood there on the side of the road and started to walk away from that child and turned and looked back. அப்பொழுது நான் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். பிறகு அந்த குழந்தை இருந்த இடத்திலிருந்து அப்பாலே நடந்து செல்ல ஆரம்பித்தேன். பிறகு திரும்பி நோக்கி பார்த்தேன். And something put its hand on my shoulder and I thought it was Brother Moore and nobody was around me. ஏதோ ஒன்று என் தோள்களின் மீது தன் கரத்தை வைத்தது. அது சகோதரன் மூர் அவர்களாக இருக்கும் என்று நான் எண்ணி திரும்பி பார்த்தேன். ஆனால் யாரும் அருகில் இல்லை. And I looked back and then I looked up the mountain. I saw. பிறகு நான் திரும்பி மேல் நோக்கி மலையை பார்த்தேன். I said, well, I've seen that hill somewhere, but we didn't come up this way. We come another way. பாருங்கள், இந்த மலையை நான் எங்கோ பார்த்திருக்கிறேனே. நாங்கள் இவ்வழியாக வரவில்லையே, வேறு வழியாகத்தானே வந்தோம். Where is that hill? அந்த மலை எங்கே என்று யோசித்தேன். I looked and seen that car down there wrecked. ஆகவே உடைந்து கிடந்த காரை நான் கண்டேன். Seen that little boy there with his laying there with the croc-like haircut as we call it here. ஆகவே உடைந்து கிடந்த காரை நான் கண்டேன். நாம் இங்கே குடம் போன்று தலைமுடி வெட்டுதல் என்று கூறும் விதத்தில் அந்த சிறுவனின் முடி கத்தரிக்கப்பட்டு அவன் அங்கு கிடந்ததை கண்டேன். The eyes turned back like Brother Ways was the other day when he fell. சகோதரன் வே அவர்கள் அன்று விழுந்தபோது அவர் கண்கள் எவ்விதம் இருந்ததோ அதுபோன்றே அவன் கண்களும் மேல் நோக்கினவாறு இருந்தன. And the little foot run through the sock where his little limbs was broke. கால்களில் காலுறைகளை அவன் அணிந்திருந்தான். அவன் கால்கள் முறிந்து போயிருந்தன. Blood out of his eyes and nose and ears. ரத்தமோ அவன் கண்கள், மூக்கு, காதுகளின் வழியாக வெளிவந்து கொண்டிருந்தது. And seen his little short trousers and tied up by buttons is here on along the side of his little waist. அவன் அரைக்கால் சட்டை அணிந்திருந்தான். அவன் இடுப்பில் அது பொத்தான்கள் மூலம் இறுக பிடித்திருந்தது. His little stockings up like long stockings like we wore many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் நீண்ட காலுறைகளை அணிவது போன்றே அவன் காலுறைகளை அணிந்திருந்தான். And I looked around and there was exactly the way the Holy Spirit had told me 2 years before. ஆகவே நான் சுற்றிலும் பார்த்தேன். அங்கே 2 வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் என்ன கூறியிருந்தாரோ அவை எல்லாம் சரியாக அவ்வாறே கூறின விதமாகவே இருந்தது. When all of you wrote it in your Bibles across the nation, that would happen. அது நடந்தேறும் என்று தேசம் முழுவதிலும் நீங்கள் எல்லோரும் இதை குறித்து உங்கள் வேதாகமத்தின் பின்பாகத்தில் எழுதி வைத்தீர்கள். Then the situation is in hand. அந்த சூழ்நிலை அங்கு உருவானவுடன் No matter how dead he is,
அவன் எத்தகைய மரணம் எய்தியிருந்தாலும், no matter what anybody else says, it's all over. யார் என்ன கூறினாலும் கவலை இல்லை, அது முடிந்து போன ஒன்றாயிருக்கிறது. He's got to come back. அவன் உயிரோடு இடத்தான் வேண்டும். I said, if this child doesn't raise up from this dead, then I'm a false prophet. அப்பொழுது நான், இச்சிறுவன் உயிரோடு எழாவிடில் நான் கள்ளத்திற்கதரிசியாகவும், I'm a misrepresentation of God. நான் தேவனுக்கு தவறான பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். For in the homeland 2 years ago, he told me this would happen. ஏனெனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விதம் சம்பவிக்கும் என்று என் சொந்த ஊரில் அவர் என்னிடம் உரைத்தார் என்றேன். And there are these ministers and all, it's wrote on the flyleaf of our Bible, and here it is exactly. இந்த ஊழியக்காரர்களும் மற்ற எல்லோரும் உங்கள் வேதாகமத்தின் பின்னால் உள்ள தாளில் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அது சரியாக அவ்விதமே இருந்தது. Read it off the flyleaf, how it would be in a country lapping rocks and so forth, be on the right hand side of the road. அந்த வேதாகம தாளில் பின்னால் உள்ளதை மறுபடியும் படித்து பாருங்கள். அது கற்பாறைகளை கொண்ட மலைப்பாங்கான தேசமாக இருக்கும் என்றும், அந்த சிறுவன் விபத்தில் மரணமடைந்து சாலையின் வலது பக்கத்தில் கிடப்பான் என்றும் அதில் எழுதப்பட்டிருக்கும். I said, there it is, nothing can stop it. அந்த சூழ்நிலை உருவானவுடன் நான், இதோ அது உள்ளது, எதுவுமே இதை நிறுத்த முடியாது. The situation's already under control. சூழ்நிலை ஏற்கனவே கட்டுக்குள் வந்துவிட்டது என்று கூறினேன். The faith that was within my heart was anointed. அப்பொழுது என் இருதயத்துக்குள் இருந்த விசுவாசம் அபிஷேகிக்கப்பட்டிருந்தது. Oh, if I could only explain that. என்னால் அதை சரிவர விவரிக்க கூடுமானால் எவ்வளவு நலமாயிருக்கும். The faith that God had in God had told me had never failed. தேவன் பேரில் கொண்டிருந்த விசுவாசம் ஒருபோதும் தவறிப் போனதில்லை. Told me the situation is under control now. அவர் என்னிடம், சூழ்நிலை இப்பொழுது கட்டுக்குள் வந்துவிட்டது. Here's exactly what I showed you 2 years ago. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதைத்தான் நான் உனக்கு சரியாக காண்பித்தேன். And here it is laying just exactly in order. அது இங்கே சரியாக அமைந்திருக்கின்றது. The only thing you have to do is speak the word. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் வார்த்தையை பேசுவதாகும் என்றார். And the little boy rose up from the dead. See, ஆகவே மரித்து போன அந்த சிறுவன் உயிரோடு எழுந்தான். பாருங்கள். I was thinking and looking back at Brother Fred Sothman sitting there and Brother Banks Woods and them the other day up on the Alaskan highway. நான் யோசித்துக் கொண்டே அங்கே அமர்ந்திருக்கும் சகோதரன் ஃப்ரெட் சாத்மன் அவர்களையும் சகோதரன் பேங்க்ஸ்வுட் அவர்களையும் மற்றவர்களையும் திரும்பி பார்த்தேன். அவ்வாறே மற்றொரு நாள் அலாஸ்கா நெடுஞ்சாலையிலும் சம்பவித்தது. How I stood you at the church and told you all of an animal that looked like deer horns, 42 inches, and a silver-tipped grizzly bear. நான் எப்படியா இந்த சபையில் நின்று கொண்டு மானை போன்றுள்ள மிருகத்தை குறித்தும் உரோமத்தின் முனையில் வெள்ளி நிறம் கொண்ட கரடியை குறித்தும் உங்களிடம் கூறினேன். மானை போன்ற அந்த மிருகத்தின் கொம்பு 42 அங்குலம் இருக்கும் என்றும் கூறினேன். I've never been there before, and how that I was going to get this, and how it would be, and how many would be with me, and how they'd be dressed. நான் அவைகளை இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதில்லை என்றும், எப்படி அந்த மிருகங்களை வேட்டையாடி கொள்வேன் என்றும், அவை எப்படி இருக்கும் என்றும், அப்பொழுது என்னோடு எத்தனை பேர் இருப்பார்கள் என்றும், அவர்கள் எவ்விதம் உடையணிந்திருப்பார்கள் என்றும் நான் கூறினேன். You know it, every one of you. Weeks and weeks before it happened. அது நிகழ்வதற்கு அநேக வாரங்களுக்கு முன்பே அறிவித்தேன் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நீங்கள் அதை அறிவீர்கள். And there, when I moved in there not knowing it, there laid that animal. அது நிறைவேறி இருக்கிறது என்பதை சிறிதேனும் அறியாதவனாய் நான் அங்கு சென்றபோது அந்த மிருகம் அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டேன். And I went, and he was impossibility if a hunter would know or be listening to this tape. ஆகவே நான் அங்கு சென்றபோது அது சம்பவிக்க முடியாத ஒரு காரியம். இந்த செய்தியை ஒலிநாடாவின் மூலம் கேட்கும் வேட்டைக்காரன் யாராகிலும் இருந்தால், How you can't walk up in the face of an animal and jump up and run. But he didn't. ஒரு மிருகத்தை அணுகி ஒருவன் சென்றால் அது குதித்து ஓடிவிடும் என்பதை அறிவான். ஆனால் அந்த மிருகமோ அவ்விதம் செய்யவில்லை. And there he hangs in my den room. அது இப்பொழுது என் தனி அறையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. There hangs a silver tip, just exactly the way in a rule laying there, a tape measure to show his exact. அவ்வாறே உரோம முனையில் வெள்ளி நிறம் கொண்ட கரடியின் தோலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கொம்பு சரியாக 42 அங்குல நீளம் உண்டு என்பதை காண்பிக்க ஒரு அங்குல நாடா அதனுடன் பொருத்தி இருக்கிறது. And a horn will at least shrink 2 inches or more when it's green on the animal and when it dries, but this never shrank. சாதாரணமாக வேட்டையாடின பின்பு கொம்பு உலரும் போது சற்று சுருங்கும். ஆனால் இதுவோ ஒருபோதும் சுருங்கவே இல்லை. It's still exactly on the nose, 42 inches. ஆனால் இந்த கொம்போ இப்பொழுது சரியாக 42 அங்குல நீளம் உள்ளது. பாருங்கள்.
There lays the silver tip at 7 foot long, just exactly, and everything exactly the way it was laying there now. அந்த கரடியும் அவர் கூறியவாறே 7 அடி நீளம் உள்ளது. கரடியும் அவர் கூறின மற்ற எல்லாமே அங்கே அதே விதமாகவே இப்பொழுது அது அங்கே உள்ளது. But when this man said to me, now look, Brother Branham, we got this animal that you talk about. ஆனால் இந்த மனிதன் என்னிடம், இப்பொழுது பாருங்கள் சகோதரன் பிரணாமே, நீர் கூறின அந்த மிருகத்தை, மானை போன்ற மிருகத்தை வேட்டையாடி விட்டோம். But you told me you'd get a silver tip grizzly before you got to the bottom of the hill. Back to where them boys are, that with the green shirt. மலையின் தாழ்வாரத்துக்கு, அதாவது ஒரு பச்சை நிற சட்டை அணிந்தவரோடு இருந்த பையன்கள் அண்டை செல்லும் முன்பு ரோம முனையில் வெள்ளி நிறம் கொண்ட கரடியை வேட்டையாடுவோம் என்று நீர் கூறினீரே என்று சொன்னார். I said, it's thus saith the Lord. நான், அது கர்த்தர் உரைக்கிறதாவது, God said so. தேவன் அவண்ணமாய் கூறினார் என்றேன். Brother Ram, he said, I can see all over everything here. For miles, there's nothing. Where's he coming from? அவரோ, ஆனால் சகோதரன் பிரணாம், இங்கிருந்து மைல் கணக்கில் சுற்றிலும் என்னால் காண முடிகிறது. ஆனால் ஒன்றுமே தென்படவில்லை. அது எங்கிருந்து வரப்போகிறது என்று கேட்டார். I said, that's not for me to question. God said so and he's Jehovah Jireh. அதற்கு நான், அது எனக்கு கேள்விக்குறியாக இல்லை. தேவன் அவ்விதம் கூறினார், அவர் யெகோவா ஈரே. He can bring a bear there. He can put one there. அவரால் ஒரு கரடியை இங்கு கொண்டு வர முடியும், அங்கு ஒன்றை அவரால் வைக்க முடியும் என்று விடையளித்தேன். And he did. And there he is. அவர் அவ்விதமே செய்தார். அது அங்கே இருக்கிறது. It's a situation under control. அது சூழ்நிலை கட்டுக்குள் வருவதாகும். And when Moses saw that he was raised up for this purpose, இஸ்ரவேலரை விடுவிக்கவே மோசே எழுப்பப்பட்டான் என்று அவன் கண்டவுடன், and he had met face to face this great God who had made the call, அந்த அழைப்பை விடுத்த அந்த மகத்தான தேவனை அவன் முகமுகமாய் தரிசித்தான். and had anointed him and identified him and said, அவர் அவனை இதற்கென்று அபிஷேகித்து அடையாளம் காட்டி, this is your call, Moses. I'm sending you. And I'm going to show you my glory. And here I am in a bush burning. மோசே, இது உன் அழைப்பு. நான் உன்னை அனுப்புகிறேன். என் மகிமையை உனக்கு காண்பிக்கப் போகிறேன். இதோ நான் ஒரு முட்செடியில் எரிந்து கொண்டிருக்கிறேன். Go down there, I'll be with you. நீ இறங்கி அங்கு செல்வாயாக, நான் உன்னுடன் இருப்பேன் என்றார். He didn't even need a stick. அவனுக்கு ஒரு கோல் கூட தேவைப்படவில்லை. He had the word, the vindicated word. அவன் வார்த்தையுடையவனாக இருந்தான், ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை. There he went, had anointed the faith that was in him. ஆகவே அவன் அங்கு சென்றான். அவனுக்குள் இருந்த விசுவாசத்தை அது அபிஷேகித்தது. And it anoints us when we see that we're living in the last days. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் நாம் அதை காணும்போது, To find out that all these signs that we see being taken place, that spoke of in the scripture, would take place in the last days. இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று வேதவாக்கியத்தில் உரைக்கப்பட்டுள்ள இந்த அடையாளங்கள் சம்பவிக்கிறதை நாம் கண்டறியும் போது அது நம்மை அபிஷேகிக்கிறது. All the way from heaven to the political powers, பரலோகத்திலிருந்து பூலோக அரசியல் ஆதிக்கம் வரை, and the nature of the people, ஜனங்களின் இயல்பும், and the demoralization of the world and among the women, உலகத்தின் ஒடுக்க சிதைவு ஸ்திரீகளுக்குள்ளே, and how they would do in the last days, அதாவது அவர்கள் இந்த கடைசி நாட்களில் எப்படி இருப்பார்கள் என்றும், how the men would do and how the churches would do, how the nations would do and how God would do. புருஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும், சபைகள் எப்படி இருக்கும் என்றும், தேசங்கள் என்ன செய்யும் என்றும், தேவன் என்ன செய்வார் என்றும் வேதத்தில் உரைக்கப்பட்டுள்ளது. And we see it all laying right here on us. இவை யாவும் இங்கே நம் முன்னே நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். Oh, it anoints our faith. ஓ, அது நம் விசுவாசத்தை அபிஷேகிக்கிறது. It moves us out into great cycles. See? அது மகத்தான கால சக்கரங்களில் நம்மை சுழலச் செய்கிறது. பாருங்கள், It separates us from other things of the world. See? உலகத்தின் மற்ற காரியங்களிலிருந்து அது நம்மை வேறுபிரிக்கிறது. பாருங்கள், No matter how little we are, how much a minority we are, நாம் எவ்வளவு எளியவராய் இருந்தாலும் அல்லது நாம் எவ்வளவுதான் சிறுபான்மையோராய் இருப்பினும், how much we're laughed at, made fun of, it don't make a bit of difference. நாம் எவ்வளவுதான் கேலி செய்யப்பட்டு பரிகசிக்கப்பட்டாலும் அது ஒரு துளி வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறதில்லை. That's all. We see it. அவ்வளவுதான், நாம் அதை காண்கிறோம். There's something within us. We were predestinated to see this hour. There's nothing going to stop us from seeing it. Amen. நமக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த வேளையை காண நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவைகளை காணக்கூடாதவாறு ஏதும் நம்மை தடை செய்ய முடியாது. ஆமென். God has spoken. It's already happened. இங்கே தேவன் அதை உரைத்திருக்கிறார். அது ஏற்கனவே சம்பவித்து விட்டது. We see it. அவைகளை நாம் கண்கூடாக காண்கிறோம்.
Oh, how we thank God for this. ஓ, அதற்காக நாம் தேவனுக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். Oh, then it brings out your faith when we see these things happening here. ஓ, இவை நிகழ்வதை நாம் காணும்போது அது நம் விசுவாசத்தை ஊக்குவிக்கிறது. Now, here again we read that Moses esteemed the reproach of Christ greater riches than the treasures of Egypt. இப்பொழுது எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் இயேசுவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று மோசே கருதினான் என்று நாம் இங்கே மறுபடியும் வாசிக்கின்றோம். Now he esteemed the reproach of Christ. Now remember the reproach of Christ. See, இப்பொழுது அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று கருதினான். இப்பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், there's a reproach in serving Christ. கிறிஸ்துவை சேவிப்பதனால் நிந்தை உண்டாகும். If you're very popular with the world, then you cannot serve, you're not serving Christ. No. இவ்வுலகில் நீங்கள் புகழ் வாய்ந்தவராக இருந்தால் அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்க முடியாது. அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவை சேவித்துக் கொண்டிருக்கவில்லை. இல்லை, you cannot, because see, there's a reproach that goes with it. உங்களால் முடியாது. காரணம், நீங்கள் பாருங்கள், அதனுடன் கூட நிந்தையும் செல்கிறது. The world always has reproach. உலகம் எப்பொழுதுமே நிந்தையை மாத்திரமே அளித்துள்ளது. Way back there, thousands of years ago, there was a reproach that went with it. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே அதனுடன் நிந்தை சென்றது. And Moses, to be Pharaoh, he was the next coming Pharaoh, Pharaoh's son. ஆகவே மோசே பார்வோனாக வேண்டியவனாய் இருந்தான். அவன் அடுத்த பார்வோனாக வேண்டியவன், பார்வோனின் குமாரன். And he was coming the next Pharaoh with favor amongst the people, and yet he regarded. ஆகவே அவன் அடுத்த பார்வோனாக வரவேண்டியவனாக இருந்தான். அப்படியானால் அவன் ஜனங்களின் மத்தியில் செல்வாக்கை பெற்றிருந்திருப்பான். இருந்த போதிலும் அவன் மதித்தான். Esteem means to regard. பாக்கியம் என்று கருதினான் என்பதற்கு மரியாதை என்று பொருள்படும். He regarded the reproach of Christ greater things than all that Egypt could afford to give him. எகிப்து அவனுக்கு தரக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அவன் சிறந்ததாக மதித்தான். Egypt was in his hands. எகிப்து அவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது. But yet he knew to take the way of Christ was a reproach. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்துவின் பாதையை தெரிந்து கொள்வதில் ஒரு நிந்தை இருந்ததை அவன் அறிந்திருந்தான். But he was so happy to know that there was something within him. ஆனால் அது அவனுக்குள் இருந்த ஏதோ ஒன்றாய் இருந்தது என்பதை அவன் அறிந்து மிக்க மகிழ்ச்சியாயிருந்தான். That made him regard this reproach of Christ rather. அதாவது இந்த கிறிஸ்துவின் அணுகுதலை, கிறிஸ்துவின் நிந்தையை அவனுக்கு அதிக பாக்கியமாக்கினது. சரியாக கூறினால், greater than all the glamour that he inherited. அவன் சுதந்தரித்திருந்த எல்லா வசீகரங்களை பார்க்கிலும் இது அவனுக்கு பாக்கியமாகிவிட்டது. He had an inheritance inside of him that was far greater than what the outside inheritance had given him. இது வெளிப்புறத்தில் அவனுக்கு அளித்த சுதந்திரத்தை பார்க்கிலும் அவனுடைய உட்புறத்தில் பெற்றிருந்த சுதந்திரம் மிக மகத்தானதாயிருந்தது. Oh, if we could be like that today and let the Holy Spirit anoint that we have within us, that faith, to a godly life consecrated to Christ. ஓ, நாமும் இன்றைக்கு அதை போல் இருக்கக்கூடுமானால், அதாவது நாம் நமக்குள்ளாக பெற்றுள்ள விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் செய்ய அனுமதித்து கிறிஸ்துவுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட தேவபக்தி உள்ள வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் நலமாயிருக்குமே. Now, with such faith as this that he had, he noticed and he regarded that reproach a honor. இப்பொழுது இவ்விதமான விசுவாசத்தை அவன் பெற்றிருந்தான் என்பதை அவன் கவனித்தான். ஆகவே அந்த நிந்தையை அவன் ஒரு கனமானதாக கருதி மதித்தான். Today somebody say, "Hey, are you one of those people those இன்றைக்கு யாராவது உங்களிடம், "ஹேய், நீங்கள் அந்த ஜனங்களில் ஒருவரா?" என்று கேட்டால், "ஓ, பாருங்கள், ஓ, you're just a little ashamed of it." நீங்கள் அதை குறித்து சற்று வெட்கமடைகிறீர்கள். But he regarded a greater treasure than all the world. ஆனால் மோசேயோ எல்லா உலகத்தை காட்டிலும் அதை சிறந்த பொக்கிஷமாக கருதினான். Because if there was something in him that he could speak out and say, ஏனெனில் அவனுக்குள் இருந்த ஏதோ ஒன்றினால், "Yes, I regard this. This is highly honored. I'm glad to be one of them." ஆம், நான் இதற்கு மதிப்பு கொடுக்கிறேன். இது மிகவும் கனம் பொருந்தியது. அவர்களில் ஒருவனாக நான் இருப்பதில் மகிழ்ச்சி உறுகிறேன். I'm glad to number myself as a Hebrew and not an Egyptian. புரிகிறதா? நான் எகிப்தியராய் இல்லாமல்
ஒரு எபிரேயனாக எண்ணப்படுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூற முடிந்தது. பாருங்கள், The Christians today should say the same thing. இன்றுள்ள கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இதே காரியத்தை கூற வேண்டும். I'm glad to regard myself a Christian, to abstain from the things of the world and the order of the world. உலகத்தின் காரியங்களில் இருந்தும் உலகத்தின் முறைமைகளில் இருந்து விலகி என்னை ஒரு கிறிஸ்தவனாக கருதுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Not just as a church member, but as a born-again Christian who lives according to the Scripture. ஒரு சபை ஸ்தாபனத்தின் அங்கத்தினராய் இராமல் வேத முறைத்துள்ளபடி ஜீவிக்கிற ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவராய் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூற வேண்டும். Though I be called even by the members of the church a fanatic, ஸ்தாபனங்களை சேர்ந்த அங்கத்தினர்கள் என்னை ஒரு மதவெறியன் என்று அழைத்தாலும், yet I esteem that a greater thing than what if I was the most popular person in the city or in the nation. நான் இந்த பட்டணத்தில் அல்லது இந்த தேசத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தவனாய் இருப்பதை காட்டிலும் அவ்வாறு அழைக்கப்படும் இதையே மிகவும் மகத்தானதாக நான் கருதுகிறேன். I'd rather be that than president in the United States or the king over the earth, you see. நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாய் அல்லது பூமியின் மேல் ராஜாவாய் இருப்பதை பார்க்கிலும் இவ்வாறு அழைக்கப்படுவதையே தெரிந்து கொள்வேன். உங்களுக்கு புரிகிறதா? I esteem that's a highly, நான் அதையே மிகவும் உயரியதாக கருதுகிறேன். because God in His mercy before the foundation of the world saw me and placed a little seed in there that my faith would fly above these things of the world. ஏனெனில் தேவன் தமது இரக்கத்தினால் உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை கண்டு இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் மேலாக என் விசுவாசம் உயரும்படி ஒரு சிறு வித்தை எனக்குள் வைத்தார். And now He's called me and I regard my place. இப்பொழுது அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் எனக்கு அளித்துள்ள ஸ்தானத்தை நான் மதிக்கிறேன். As Paul said, he regarded his office with high. பவுல் கூறினது போல அவன் தன்னுடைய உத்தியோகத்தை மிக உயர்வாக மதித்தான். God had called him from being a great teacher like Gamaliel. பாருங்கள், ஆகவே மதித்தான். கமாலியேலை போன்று மகத்தான ஒரு ஆசிரியராய் இருப்பதிலிருந்து தேவன் அவனை அழைத்திருந்தார். But Paul had been called to be a sacrifice for Christ. ஆனால் பவுல் கிறிஸ்துவுக்காக ஒரு பலியாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டான். Now the same thing. பாருங்கள், இப்பொழுதும் இதே காரியம்தான். Notice, with such faith, he never relied on his sight, what he could see. கவனியுங்கள், மோசே அத்தகைய விசுவாசத்தை கொண்டவனாய் இருந்தபடியால் அவன் கண்கள் காணும் காட்சிகளில் அவன் சார்ந்திருக்கவில்லை. Now he seen nothing out there but a bunch of mud handling people, slaves in prison. இப்பொழுது அங்கு மண் பிசையும் ஒரு கூட்ட ஜனங்களை மாத்திரம் கண்டான். அவர்கள் சிறைப்பட்டு அடிமைகளாயிருந்தனர். Being killed every day, beat with whips, made fun of. ஒவ்வொரு நாளும் அவர்களில் சிலர் கொலை செய்யப்பட்டனர், வாரினால் அடிக்கப்பட்டு பரிகாசம் செய்யப்பட்டனர். The religious beliefs was fanatics. அவர்களுடைய மார்க்க ரீதியான நம்பிக்கைகளில் மதவெறியர்களாயிருந்தனர். And there was a Pharaoh sitting on the throne that didn't know or regard anything about their religion. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு பார்வோன் அவர்கள் கடைபிடித்த மார்க்கத்தை அறியாதவனாயிருந்தான். அவனை சற்றேனும் மதிக்கவில்லை. He know nothing about it. He is a heathen, so he just. அதை குறித்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஒரு அஞ்ஞானியாயிருந்தான். What a picture of the day. இன்றுள்ள நிலையை அது எவ்வளவு அழகாக சித்தரித்து காண்பிக்கிறது. And there it is, a different religion. ஒரு வித்தியாசமான மார்க்கமாய் உள்ளது. And how that if this Moses yet in the very seat with the president or the great man Pharaoh. இந்த மோசே தலைவருடைய அல்லது மகத்தான மனிதனான பார்வோனின் சிங்காசனத்தை to take his place at his death, and he was an old man. அவனுடைய மரணத்திற்கு பின் எடுக்க வேண்டியவனாய் இருந்தான். அந்த பார்வோனோ வயோதிகனாயிருந்தான். And yet Moses thought that call. அதே சமயத்தில் மோசே அந்த அழைப்பை எண்ணி பார்த்தான். He looked out there and the same window that Pharaoh looked out of, because he was in his home. அவன் அங்கே நோக்கி பார்த்தான். பார்வோன் வெளியே நோக்கி பார்த்த அதே ஜன்னலில் மோசேவும் நோக்கி பார்த்தான். ஏனெனில் அவன் பார்வோனுடைய வீட்டில் இருந்தான். And Pharaoh looked out and seen those people that were lifting up their hands. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கரங்களை உயர்த்திக் கொண்டு ஜெபம் செய்வதை பார்வோன் ஜன்னல் வழியாக நோக்கி பார்த்தான். They take a whip and beat them to death because they were praying. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சவுக்கடியை பெற்றுக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. Run a sword to them because they even failed to disobey at any time. அவர்கள் எந்த நேரத்திலும் கீழ்ப்படியாமற் போனால் அவர்களை பட்டயத்தால் குத்தி கொலை செய்வார்கள். And making them work till their little bodies would fall out and give them half enough to eat. அவர்களுடைய வயோதிப சரீரங்கள் மடிந்து போகும் வரை அவர்களுக்கு கடினமாக வேலையளித்தனர். அவர்களுக்கு
அரை வயிறு ஆகாரமே அளிக்கப்பட்டது. Well, there wasn't nothing but a bunch of fanatics, not hardly human. பாருங்கள், அவர்கள் மதவெறி பிடித்த கூட்டமே இல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை. அவர்கள் மனிதர்களே அல்ல. And yet Moses, that faith in him, looked upon him. And he said, அதே சமயத்தில் மோசே அவனுக்குள்ளிருந்த விசுவாசத்தில் அவர்களை நோக்கி பார்த்தபோது, they're God's blessed people. Amen. அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று கூறினான். ஆமென். I like that. அது எனக்கு பிடிக்கும். With such faith, his eyes didn't fall on the glamour of Egypt. It fell on the promise of God. Amen. அந்த விசுவாசத்தால் மோசேயின் கண்கள் எகிப்தின் ஆடம்பரத்தின் மேல் விழவில்லை, அவை தேவனுடைய வாக்குத்தத்தின் பேரில் விழுந்தன. His eagle eye of faith seen beyond the glamour of Egypt. அவனுடைய விசுவாசத்தின் கண்களான கழுகு கண்கள் எகிப்தின் ஆடம்பரத்துக்கு அப்பால் நோக்கின. He's becoming an eagle now. He's a prophet. அவன் இப்பொழுது தான் ஒரு கழுகாய் கொண்டிருந்தான் என்பதை ஞாபகம் கொண்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். And his eagle eye raises above those things. Oh, how I like that. அவனுடைய கழுகு கண்கள் எல்லாவற்றை காட்டிலும் உயரமாக நோக்கின. ஓ, அதை நான் எவ்வளவாக நேசிக்கிறேன். How oft today, என்னே, ஆனால் இன்றைய today Christians rely on their senses of what they can see or what they can understand instead of their faith. இன்றைய கிறிஸ்தவர்களோ தங்கள் விசுவாசத்தின் பேரில் சார்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் புலன்கள் பேரிலும் அல்லது அவர்கள் காணக்கூடியவைகளின் பேரிலும் புரிந்து கொள்ளுதலின் பேரிலும் to rely on what you see with your eye and the glamour. அவர்கள் தங்கள் கண்களினால் காணக்கூடிய வசீகரிக்கும் அழகின் பேரிலும் சார்ந்திருக்கின்றனர். Like you women, I'm always calling to you about you must let your hair grow. பெண்களே, நீங்கள் கூந்தலை நீளமாக வளர்க்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். You must wear makeup, you must act like ladies and Christians. நீங்கள் முகவொப்பனை செய்யக்கூடாது என்றும் நீங்கள் பெண்மணிகளைப் போலவும் கிறிஸ்தவர்களைப் போலவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறி வருகிறேன். You look out upon the street and see the women today dressed immorally. பெண்கள் ஒழுக்கம் கெட்ட ஆடைகளை அணிந்து வீதிகளில் செல்வதை நீங்கள் காணும்போது, well, you think, well, she belongs to church, why can't I do that? See? பாருங்கள், அவள் அந்த சபையை சார்ந்தவள் தானே, நானும் ஏன் அதை செய்யக்கூடாது? And she cuts her hair, why can't I do that? அவள் தன்னுடைய கூந்தலை கத்தரித்துக் கொண்டிருக்கிறாளே, நான் ஏன் அவ்விதம் செய்யக்கூடாது? Well, she seems to be just as sweet, as much intellectual and personality that I haven't even got. பாருங்கள், அவள் இனிமையாகவும் அவ்வளவு அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதே, நான் பெற்றிராத ஒரு தேக அமைப்பை அவள் பெற்றுள்ளாளே. Well, why can't I do that? I ought to do it. அப்படியானால் நான் ஏன் அதை செய்யக்கூடாது? நானும் அதை செய்ய வேண்டும் என்று என்ன வகை உண்டு? When you do that, you paralyze your faith. ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் அது உங்கள் விசுவாசத்தை செயலிழக்க செய்துவிடும். புரிகிறதா? You don't give your faith a chance to grow. உங்கள் விசுவாசம் வளர்வதற்கு நீங்கள் ஒரு தருணம் அளிக்கிறதில்லை. Start on that. அதற்கு தருணம் அளிக்க துவங்குங்கள். As I said, someone said, Brother Branham, the people regard you as a prophet. நான் அதை ஏற்கனவே கூறியுள்ளேன். ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, நம் தேசத்து மக்கள் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக கருதுகின்றனர். You ought to be bawling women out like that and man out for these things. நீங்கள் பெண்களின் செயல்களையும் ஆண்களின் நடத்தையும் அவிதமாக கண்டித்து பேசக்கூடாது. You ought to be teaching them how to prophesy and receive gifts. எப்படி தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்றும் வரங்களை எவ்விதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். I said, how can I teach them algebra when they don't even know their ABCs? அப்பொழுது நான், மொழியின் முதலெழுத்துக்களே அவர்களுக்கு தெரியாதிருக்கும் பட்சத்தில் எப்படி நான் அவர்களுக்கு இயற்கணிதம் சொல்லித்தர முடியும் என்றேன். புரிகிறதா? Now, just start from that. நீங்கள் இப்பொழுதே அதிலிருந்து துவங்குங்கள்.